இது வந்து கலைத்துறையில அவரது சாதனைகளுக்காக அப்படின்னு சொல்லி தான் வந்து குடுத்துருக்காங்க. அதே நேரத்துல வந்து ஒட்டுமொத்தமா அவருடைய கலைத்துறையிலும் சரி, அல்லது விளையாட்டுத் துறையிலும் சரி, அவருடைய பங்களிப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுல அஜித் வந்து மற்றவர்களை விட அவர் வந்து ஓகே அப்படின்றதுனால தான் வந்து அவருக்கு இந்த விருது குடுக்குறாங்க. நீங்க சினிமாவுல அவர் என்ன அப்படி சாதிச்சுட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா அஜித்தால யாருக்கும் லாஸ் கிடையாது. அஜித்தால காணாம போன தயாரிப்பாளர்கள் அப்படின்னு வந்து நீங்க யாரையும் சொல்ல முடியாது. அஜித்தால வாழ்ந்த தயாரிப்பாளர்கள்னா நெறைய பெரிய லிஸ்ட்டே இருக்கு. இன்னொன்னு அஜித் வந்து ஒரு புரொடியூசர ஒரு முறை ஒரு புரொடியூசருக்கு கால் ஷீட் குடுக்குறாருன்னா, கன்டினியூஸா வந்து 3, 4 படத்துக்கு வந்து ஒரு கால் ஷீட் தருவாரு. அந்த நிறுவனம் வந்து அதனால நல்லா இருக்கும். நீங்க ஏஎம் ரத்னத்த எடுத்தீங்கன்னா, பெரிய படங்கள் தயாரிச்சவரு அவரு. கில்லி, தூளு, தில்லு இந்த மாரி இந்தியன் இதெல்லாம் வந்து அவர் தயாரிச்சார். அவரது அ அ அவர் பேனர் வந்து மிகப்பெரிய ஒரு பேர் இருந்தது. திடீர்னு பார்த்தா கடுமையான நஷ்டம். அந்த தயாரிப்பாளர பார்க்கவே முடியல. காணாம போயிட்டாரு. அப்பதான் அஜித் வந்து அவர தேடி புடிச்சு, அவருக்கு கால் ஷீட் குடுத்து ஒரு படம் பண்றாரு. அதுதான் ஆரம்பம். ஏஎம் ரத்தினத்துக்கு இன்னொரு ஆரம்பம் மாரி அமைஞ்சது அது. தொடர்ச்சியா அதுக்கப்புறம் 4 படம் பண்ணாரு அதுக்கு. ஏஎம் ரத்தினம் செட்டில் ஆயிட்டாரு இப்போ. அவர் இனி படமே பண்ணலனா கூட பரவாயில்லங்கிற அளவுக்கு வந்து அவர் செட்டில் ஆயிட்டாரு. இதுதான் அஜித்தோட கேரக்டர். நீங்க சத்யதேவ் பிலிம்ஸ் அவருக்கும் சரி, இன்னும் அவர் யாருக்கெல்லாம் படம் பண்றாரோ அவங்களுக்கு தொடர்ச்சியா செஞ்சு குடுப்பாரு. அதே போல இந்த கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, அஜித் படம் எப்பயுமே வந்து ஓப்பனிங்ல வந்து நின்னு நிக்கும் எப்பயுமே. குறைஞ்சபட்சம் 1 வாரம். 1 வாரத்துக்கு வந்து ஸ்டெடியா இருக்கும் ஓப்பனிங். இந்த 1 வாரத்திலேயே வந்து போட்ட காசு வந்து வந்துரும். அதுதான் அவருடைய ஸ்பெஷல். திரைத்துறையில ஒருத்தருக்கு வந்து அந்த தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தாத ஒரு நடிகர்கள்ல அஜித் முக்கியமானவர். அது ஒரு முக்கியமான குவாலிட்டி இந்த விருதுக்கு. ஏன்னா சினிமாவுல தானே அவங்க பார்க்குறாங்க. சினிமாவுல நல்ல பண்பு, அவரால வந்து இந்த திரைத்துறை நல்லா இருக்கா? இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்படி பார்த்து தான் இந்த விருது அவருக்கு வந்திருக்கு.